பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆனா இப்போ அம்பு விட்ட கிறுக்கி அப்படிங்கும்போது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல, எந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த விஷயம் தோணிருக்கு. அம்பு விட்ட கிறுக்கின்றது என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து அவங்க எக்ஸ் வந்து அவங்கள ரிலேட் பண்ண முடியும். சோ அந்த அம்பை தான் அவர் மீன் பண்றாரு. இது உங்க எக்ஸ்க்காகவா இல்ல அவங்க எக்ஸ்க்கா? அனிருத் சார் தான் சாங் ரிலீஸ் பண்ணிருந்தாரு, போஸ்டர்லாம் பார்த்திருந்தோம். எப்படி இருந்தது, என்ன சொன்னீங்க, அவர் எப்படி ஓகே பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவரை பாட வைக்கிறதுக்கு தான் பிளானே. நல்லா இருக்கே அது வந்து எங்களுக்கு ஒரு பேராசைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் இருக்க இடத்துக்கு நாங்க கேட்குற இடத்துல நாங்க இல்லை. இதெல்லாம் யோசிக்கிறப்போ ஓகே ரிலீஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவரு ஓகே பண்ணிடலாம், ட்வீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. அங்கேயே அந்த மொமெண்ட்லேயே சொல்லிட்டாரு. சொல்லி எங்களுக்கு தூக்கம் வரல, எதுவும் வரல. அந்த ரிலீஸ் அன்னைக்கு அந்த 4 மணிக்கு ரிலீஸ் பிளான் பண்ணோம். ஈவினிங் 4 மணிக்கு ட்வீட் வரல. அவர் அவுட் ஆஃப் சிட்டி. ஓகே. ஸோ எங்க இருக்காருன்னே தெரில. என்னடா இது, எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்ல உட்காந்துருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு ஹோப் இருந்தது. ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணிடுவார் கண்டிப்பா அப்படின்னு. அதே மாதிரி 5 மணிக்கு எல்ஐகேவோட சாங் எனக்கு என்ன யாரும் இல்லையா சாங்கோட இது இறக்கணும், ட்ராப் பண்ணோம். 4:45 எங்களுக்கு ட்வீட் பண்ணாரு. உயிர் விடும் முன்னே வரும் முகமே உன் விரல் பிடிக்க ஏங்குற, உன் விழி பார்க்க தடுமாறுற, கனவிலும் உன் குரல் கேட்கிற, என் பிஞ்சு மனசு கல்லா மாத்துறனே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வந்து லவ் சாங்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நிறைய ஆல்பம் சாங்ஸ் வருது. அதுல இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான டீம் இணைஞ்சிருக்காங்க. அம்பு விட்ட கிறுக்கி அப்படிங்கிற ஆல்பம் சாங்கோட டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? ரொம்ப அலைச்சல் தான். சாங் பார்த்திருந்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டீமுக்கே ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். 1 மில்லியன் அடிச்சிருக்கு. தேங்க்யூ. எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அது என்னன்னா டெபியூவா பண்ணியிருக்காரு லீடா, இன்னொன்று அவரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இவரோட என்ட்ரி அண்ட் ஃபஸ்ட்டு விஷயமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுங்கிறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவர் கெரியரில் அடுத்தடுத்து போக போகிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம மூலிமா வந்திருக்காரு, லான்ச் ஆகிருக்காருங்கிறது ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம் தான். நீங்க சொல்லிதான் தெரியுமே அவர் டெபியூட் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும், அவரோட டான்ஸ் ஸ்டெப்லாம் நிறைய பிடிச்சிருந்தது. எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் பார்க்கும்போது எப்படா ரொம்ப நல்லா இருக்கே, ஸ்டெப்ஸ் எல்லாம், ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டா போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் தோணி இருந்தது. என்ன நடந்திருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல? பேசிக்கா அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மரான்னு எனக்கு தெரியல. ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஐ ஒன்லி ஹேட் த சாய்ஸ் டு டூ இட். இது பண்ணியே ஆகணும்னு பண்ணது தான். பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளான டீம். ஃபஸ்ட்டு விஜய் கிரண் அவர் உள்ளே வந்ததுலேருந்து ஹி கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பர்டிகுலர் தி மியூசிக், வருணோட மியூசிக், இது எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபஸ்ட்டே தயார் பண்ணிடுச்சு. ஸோ ஈஸியாக எது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ நான் நல்லா பண்ணால் தான் என் டீம் நல்லா பண்ணும். ஸோ நான் அங்கே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஐ கேவ் மை பெஸ்ட். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். யா, கண்டிப்பாக ஒரு சாங் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிங்கிங்கும் அந்த மியூசிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட பேஜ்ல நிறைய நீங்க பியானோ வாசிக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருந்தோம். மியூசிக்கா பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த விஷயங்கள்? ஸோ நான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஒரு லிட்டில் ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் த ஷூட் தான் வந்து இந்த ஐடியாவே வந்தது எங்களுக்கு. ஸோ விஜய் ப்ரோ மீட் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த ஐடியா சொல்கிறப்போ எங்களுக்கு மெயினாக கான்செப்ட்லேயே வந்து நாங்கள் லாக் ஆகிட்டோம் டீமாகவே. ஏன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு லவ் சாங். ஆனால் அந்த லவ் சாங்கே கான்செப்ட் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஜாலியாக போகிற ஒரு விஷயம். ஸோ எங்களுக்கு வந்து என்னடா அது ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அங்கேயே நாங்கள் லாக் ஆகிட்டோம். ஸோ அங்கே அந்த ஃபஸ்ட் டே விஜய் ப்ரோவை மீட் பண்ணி அப்புறம் வந்து சூரஜ் ப்ரோவை மீட் பண்ணி எல்லா நாளுமே பிக்கப் ஆன ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜிலே அப்படியே ஒரு ஃப்ளோவில் முடிச்ச ஒரு பாட்டு தான் அது.
விஜய் சார் உங்ககிட்ட கேட்கணுன்றது, ஒவ்வொரு ஆல்பம் சாங்குமே எடுக்கிறீங்க, அதோடைய நேமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கானா பினாவா இருக்கட்டும், ஹார்ட் புரோக்கனா இருக்கட்டும், இப்போ இங்க இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த பாட்டு எடுக்கும் போதே எனக்கு இதான் டைட்டில் வேணும், இல்ல இதுதான் இதுக்கு செட் ஆகுன்ற மாதிரி ஏதாவது இருக்கோ? அப்படி கிடையாது. டைட்டில் தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து இந்த சாங்ல. இது வந்து எங்களுக்கு வேற வேற யோசிச்சிருந்தோம். வேற வேற லிரிசிஸ்ட் வேற ஒன்று சொன்னாரு. சாங்கோட மிடில் வந்து கல்டிவிட்ட காவியமேன்னு வரும். ஆமா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைட்டிலா பிளான் பண்ணோம். அதை வச்சு தான் ஒர்க்கே பண்ணோம். ஆனா நீங்க அது வச்சிருந்தீங்க இன்னும் செட் ஆயிருக்குமோன்னு எனக்கும் தோணி இருந்தது. ஏன்னா அந்த லைன் நல்லா இருந்தது. ஆமா, ஏன்னா அது படத்துக்குன்னா வைக்கலாம். ஒரு லவ் படத்துக்கு, ஒரு மணி சார் மாதிரி ஒரு படத்துக்குன்னா அது வச்சா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும், தமிழ்ல அழகா இருக்கும். பட் சாங்குன்றப்போ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும்ல. வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்களே இதுக்கு. எல்லாம் சின்ன பசங்களுக்கும் புரியணும், ஏஜ்டானவங்களுக்கும் புரியணும். வெறும் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் புரிஞ்சா பத்தாது இல்லை. ஸோ அதனால ஏதாவது ஹூக்கு வச்சு ரிலேட்டடாக பண்ணலாம். அம்பு விட்ட கிறுக்கினா அப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு அம்பு விட்ட கிறுக்கி, வேலண்டைன்ஸ் டே, குப்பிடு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இது இந்த டைட்டில் நல்லா இருக்கும், சொன்னோன்னே கேட்சியா இருக்கு அப்படின்ட்டு தான் இப்படி போனது. ஆனா எப்பயுமே அம்பு விட்ட கிறுக்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். பாய் தான் வந்து கேர்ளை வந்து எப்பயும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மித்தோ இல்ல ஒரு லாஜிக் இருந்துகிட்டு இருக்குல்ல. ஆனா இப்போ அம்பு விட்ட கிறுக்கி அப்படிங்கும் போது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. எந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த விஷயம் தோணிருக்கு? அம்பு விட்ட கிறுக்கின்றது என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து இல்ல அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்திருக்கும் இல்லையா. அவங்க எக்ஸ் வந்து அவங்கள ரிலேட் பண்ண முடியும். சோ அந்த அம்பை தான் அவர் மீன் பண்றாரு. அவரோட அவங்க எக்ஸ் விட்டு அம்பை வந்து அதை மீன் பண்றாங்க. சோ அப்படி வந்து ஒரு சிம்பிள் என்ன, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று இருக்கும்ல, இல்லாம யாருக்குமே இருக்காது. ஸோ அப்படி இல்லாதவங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இருக்குன்னா அவங்க ரொம்ப கிஃப்டட்னு சொல்லலாம்ல. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷனுக்கான ஒரு இதுதான் என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு விஷயம் தான். ஆனா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபீல் பண்ணும்போது சூப்பரா இருக்கும்ல. அதுதான் அந்த டைட்டில் மீன் பண்ற மாதிரி இருக்கும். அனிருத் சார் தான் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. போஸ்டர்லாம் பார்த்திருந்தோம். எப்படி இருந்தது, என்ன சொன்னீங்க, அவர் எப்படி ஓகே பண்ணாரு? அது மேஜிக்னு சொல்றதா இல்ல எஃபர்ட்னு சொல்றதா என்னன்னா, இது அதான் தேவா சொன்னல இபி. ஸோ அவன் மூலியமா தான் எல்லாமே நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தோம், இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றப்போ உடனே போய் பிச் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான். என்னன்னா, இது இங்க சொல்லலாமா தெரியல, அவர்லாம் பாப்பாரானு தெரியல. பட் ஆனா சொல்லிடுவோம், என்னைக்கா பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவரை பாட வைக்கிறதுக்கு தான் பிளானே. ஆமா, அது வந்து எங்களுக்கு ஒரு பேராசைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் இருக்க இடத்துக்கு நாங்க கேட்குற இடத்துல நாங்க இல்லை. ஸோ அதான் உண்மை. அவர் பயங்கர பிஸியா இருக்காரு, நிறைய படம் பண்றாரு. இன்னொன்னு இதெல்லாம் போய் கேட்டா அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணோம். ரொம்ப நாளாக நைட்டு தூங்காமல் போய் அவர் ஸ்டுடியோலேயே வெயிட் பண்ணி அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சில நாள் வருவார், பார்ப்பார், ஒரு சில நாள் நெக்ஸ்ட் டே பார்க்கலான்னு வரு, இப்படி தான் நடக்கும். ஒரு நாள் பார்த்துட்டு பாட்டும் கேட்டுட்டார். கேட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு, யார் மியூசிக்கு, யார் பாடினது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சாங் வந்து அப்போ நல்லா இருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கும் தெரில. தேவா தான் பேசினா. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடணும்னு சொல்ற இடத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டான் பயத்துல. அதனால என்ன சொல்றது. ஆமா, ஏன்னா அது இன்கேஸ் அது கூட நடக்காம போயிருச்சுன்னா, பாடணும் அப்படின்ட்டா நம்ம ஒரு 8 months 10 months ஆகுது வெயிட் பண்ணணும். அவரோட பிஸி ஷெட்யூலுக்கு அவர் பண்றாருன்னு சொன்னா, இதெல்லாம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாரு கண்டிப்பா. ஏன்னா நிறைய இருக்குல்ல. ஸோ வெயிட் பண்ணி பண்ணோம். அது இன்னொன்று இந்த சைடு ப்ரொடக்ஷனும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணோம், வேலண்டைன்ஸ் டேக்குன்னு பண்ணிட்டோம். இதெல்லாம் யோசிக்கிறப்போ ஓகே ரிலீஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் ஓகே பண்ணிடலாம், ட்வீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. அங்கே அந்த மொமெண்ட்லேயே சொல்லிட்டாரு. சொல்லி எங்களுக்கு தூக்கம் வரல, எதுவும் வரல, எப்படா இந்த சாங் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமும் அகைன் வந்து அவரை பார்த்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணோம். ஆமா ரிலீஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னா, தாராளமா பண்ணிடுங்க, எப்போ உங்களுக்கு எப்போ பண்ணுவோம் சொல்லுங்க, லேபிள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, சைன் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் கேட்டாரு. அப்புறம் 13th மாதிரி பண்ணலாம், வேலண்டைன்ஸ் டேக்கு வேண்டாம், ஏன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு LAK சாங் வருது, 13th பண்றதுன்னா பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு எதுவோ சொல்லுங்க அன்னைக்கே பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னாரு.
ஸோ ஓகே இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறப்போ நம்ம சொன்ன டேட்டை ப்ராமிஸ் பண்ண டேட்டை ரிலீஸ் பண்ணிடணுன்னு தான் இம்மீடியட்டாக லேபிள்லாம் பேசி நிறைய லேபிள் போனோம். அதுவும் ஒன்று இருக்குது, நிறைய லேபிளில் இப்போ டெபியூங்கிறனால நிறைய பேர் ரிஜெக்ட்லாம் பண்ணாங்க. அது நடக்கிறது தான், நீங்கள் உங்களுக்கு தெரியும். பட் சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது, ஆடியோ நல்லா இருக்குது, விஷுவல் நல்லா இருக்குது, பார்க்க ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு இது வந்து வேணாம், அதுக்கு உங்களுக்கு என்னன்னே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் ட்ரெண்ட் மியூசிக்கில் ஆல்ரெடி எனக்கு அவங்க நல்ல கொலாப் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட பேசி இமீடியட்டாக அவங்க எதுவுமே கேட்கல, சாங் கொடுங்க ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி 13th தானே உங்களுக்கு சொல்கிற டேட்டில் பண்ணிடலான்னு சொன்னோன்னே இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் போய் பார்த்தோம். அகைன் போய் அவரை பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ரிலீஸ் பண்ணிடலான்னு சொன்னோன்னே அவரும் ஓகேன்ட்டாரு. நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் ஒரு போஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லுக் சாரி சாங் ரிலீஸ் வந்து அனி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே ஆச்சு, ஓகே அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணிவிடுவார். அந்த ரிலீஸ் அன்னைக்கு அந்த 4 மணிக்கு ரிலீஸ் பிளான் பண்ணோம். ஈவினிங் 4 மணிக்கு ட்வீட் வரல, அவர் அவுட் ஆஃப் சிட்டி. ஓகே. ஸோ எங்கே இருக்காருன்னே தெரில. என்னடா இது எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டில் உட்காந்துருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணால் பண்ணிடுவார் கண்டிப்பாக அப்படின்னு. அதே மாதிரி 5 மணிக்கு எல்ஐகேவோட சாங்கு எனக்கு என்ன யாரும் இல்லையா சாங்கோட இது இறக்கணும், ட்ராப் பண்ணோம். 4:45 எங்களுக்கு ட்வீட் பண்ணார். அது எங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் நாங்கள் எல்லாரும் ஒரே டைமில் ஒன்றா தான் இருந்தோம். அங்கே அவர் ஸ்டுடியோ பக்கத்துலேயே தான் இருந்தோம். செம்ம எக்ஸைட் ஆகிட்டோம். யாருக்கும் எதுவும் ஓடலை, எல்லாரும் எங்களை பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு தேட்டரில் என்ன மொமெண்ட் என்ஜாய் பண்ணோம், ஒரு ஹீரோ வந்தால் அந்த ஒரு மொமெண்ட்டை நாங்கள் ஒரு கஃபேல எல்லாரும் பாக்குற மாதிரி நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஐயோ உண்மைதானா, நீ ரிலீஸ் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு எவ்வளவு வாட்டி போன் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் எக்ஸைட்மெண்டா வரும்லாம் வந்து என்னென்னமோ மென்டல் ஆயிட்டான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஃபேன் பாய் அவருக்கு. இந்த சாங்ல கூட நிறைய பேர் கேட்டாங்க, சாங் பிகினிங்ல வந்து அனி தான் பேசியிருக்காரா பாடியிருக்காரா, அந்த மாதிரி நாங்க வந்து வாண்டடா பண்ணோம். இல்ல நானும் பார்த்துட்டு போயிட்டு கீழே பார்த்தேன். ஏன்னா அந்த போஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தேன், ஒரு 3 days பிஃபோரே பார்த்திருந்தேன் அவர் ரிலீஸ் பண்ண போறாருன்னு. எனக்கும் ஸ்டார்டிங் வந்தோடனே ஒருவேளை அவர் தான் பாடி இருக்காருன்ட்டு கீழே போய் பார்த்தா இல்ல, வருண் அப்படின்னு போட்டிருந்தது. ஒருவேளை இவர் பேர் மாத்திரம் மறுபடியும் கீழே போய் பார்த்தாதான் அவரோட இன்ஸ்டா ஐடி வேற இருந்தது. சரி அப்போ அனிருத் சார் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்க அது வாண்டடா கேட்டு பண்ணது. ஃபர்ஸ்ட் வருண் பண்ணிட்டு தலை இது வந்து அனி சாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு, இது ஓகேவா, இல்ல வருண் அப்படியே இருக்கட்டும். அது வந்து எல்லாருக்கும் இல்ல தலை ஓகேவா, இல்ல ஓகே தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவரும் எது பார்த்தாலும் எதுவும் சொல்ல போறது இல்ல, பாத்துக்கலாம் நல்லா இருக்குல்ல இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப நீங்க எல்லாரும் கேட்கறதுக்கு ரீசன் அதான். கண்டிப்பா எப்பயுமே வந்து ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்றதுதான். அதே மாதிரி ஒரு ஆல்பம் சாங் வருது அப்படின்னா இந்த கஷ்டங்கள் தான் இருக்கு அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. நீங்க டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க, இந்த பாட்டுக்கு டிஓபியாவும் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் ஒவ்வொரு பாட்டுலயுமே எனக்கு இருக்கு, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, பட் இது பெருசா ஷோ ஆஃப் ஆகல அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்லுங்க? ஸ்ட்ரகிள்ஸ் உள்ள இருக்க பாலிடிக்ஸ் தான், லேபிள்ல இருக்க பாலிடிக்ஸ் தான். அது நம்ம ஓப்பனா பேச முடியாது, ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு இங்க, நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. நான் அவ்வளோ பெரிய பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஏன் ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நல்ல டேலண்ட்ஸுக்கெல்லாம் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிது. ஒரு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வாங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், நிறைய லேபிள்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நல்ல குவாலிட்டியாக கொண்டு போனாலுமே ஏன் அதை எடுத்துக்க மாட்டாங்க? அதுக்கு ஏன் வந்து ஒரு ஸ்டார் கேஸ்டிங் பார்க்குறாங்க, அதுக்கு ஏன் ஒரு ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க? இப்போது ஹீரோ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காரு, ஹீரோயின் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நானுமே வந்து ஒரு இடத்துல வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க மீன்ஸ் என் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த சாங்கில் வந்து என்னை வந்து ஆட் பண்ணாமல், நான் அந்த சாங்கில் ரொம்ப மெயின், நான் தான் டைரக்டர். ஸோ என்னை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதில் இருக்க ஆர்டிஸ்ட் யார் ஃபாலோவர்ஸ் அதிகம் இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஓப்பனாக தெரிகிறப்போ அப்போ நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் இங்கே மரியாதையா, அப்போது ஒரு ப்ராடக்ட் ஒரு அதில் இருக்க ஆர்ட்டுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லையாங்கிற மாதிரி நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பேக் டு பேக் நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டு எல்லாம் பப்ளிக்கே சொல்கிறாங்க, நாங்கள் பப்ளிக் ரிவ்யூலாம் எடுத்தோம். பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறப்போ எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, பயங்கரமாக இருக்குது, ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது, விஷுவல் சமயம், இவ்வளோ பேர் விரும்புகிற ஒரு ப்ராடக்டை எப்படி நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க? இந்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, எனக்கு
பக்கா எவிடன்ஸோட நான் பப்ளிக் ரிவ்யூவோட நான் எடுத்து வச்சதுக்கு ரீசன் அவங்களுக்கு கொடுத்தேன். ரிலீஸ் அதாவது லேபிள்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ எடுத்துட்டோம். ஓகே, ரிவ்யூ எடுத்து நான் லேபிளுக்கே அனுப்புறேன். இப்படி ஒரு ப்ராடக்ட் தான் நீங்க வேணா சொல்றீங்க அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கில்ட் ஆகி இங்க வேற ஒரு விஷயம்லாம் இருக்கு விஜய், நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நோன் ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் இங்க மரியாதை. நான் இன்க்ளூடிங் சிங்கர், லிரிசிஸ்ட் எல்லாரையும் சொல்றேன், நாட் ஓன்லி த பர்ஃபார்மர், எல்லாரையும் தான் சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் அங்க எல்லாரையும் செக் பண்றாங்க, இவங்கெல்லாம் இருந்தா ஓகே, இல்லைன்னா வேண்டாம், பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க. அந்த ஹூக் ஸ்டெப் போடும்போது எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு, இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணேன், அப்பதான் இவ்வளோ பெர்ஃபெக்டா வந்தது அப்படின்ற அந்த மொமெண்டா இருக்கட்டும். இல்லை நீங்க ஏதாவது ஒரு சீன் வந்து பண்ணியிருப்பீங்க, அப்போ பெருசா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, டேரக்டரோ இல்லை அங்க இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூஸோ இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோ அந்த இடத்துல கை தட்டி இருப்பாங்க, அந்த மொமெண்ட் இருந்தது இல்லையா? அதை பத்தி 2 days கண்டிப்பாக சாலிடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். டான்ஸுக்கு முந்தின 2 days கொரியோ பண்ணோம். யஷ்வந்த்னு ஒரு பையன், ஒரு சின்ன பையன் தான் என்னோட, அவர் தான் என் கூடயே இருந்து சொல்லி தந்தார். மாஸ்டர் வந்து மனோஜ் கொரியோகிராஃபர். டீமே பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவான எனர்ஜியான டீம். ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன். அங்கே செட்டுக்கு போனோடனையுமே அவங்க எல்லாம் பண்ணுற ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. எனக்கு இவர் வந்து என்னன்னா, நல்லா இருக்கு நல்லா இல்லை எதுவுமே சொல்ல மாட்டார். இவர் ரியாக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தது. ஆனால் நம்ம பண்ண ப்ரோ ஓரமா வாங்க அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட போகலான்னு ஷெட். ப்ரோ நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, இப்போ நான் சொல்கிறேன், கலக்கிட்டீங்க அப்படின்ட்டார். ஸோ இந்த சாங் சூப்பராக வந்துருன்ட்டார். ஸோ அப்போவே ஐ காட் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. அம்பு விட்ட கிறுக்கி ஒரு 2 லைன் பாடினீங்கன்னா நாங்களும் அப்படியே வைப் ஆயிட்டே. 2 லைனா? ஓகே. உயிர் விடும் முன்னே வரும் முகமே, உன் விரல் பிடிக்க ஏங்குறேன், உன் விழி பார்க்க தடுமாறுற, கனவிலும் உன் குரல் கேட்கிறேன், என் பிஞ்சு மனசு கல்லா மாத்துறேனே. இதுதான் ஒரு ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் தி சாங். ரொம்ப சூப்பரா இருந்தது. அனிருத் சாரை பத்தி இவ்வளவு பேசுனீங்கல்ல, அதனால அவரோட சாங்ஸ் ஒரு 10 சாங்ஸ் பிளைண்ட் ரேங்கிங் மாதிரி. ஓ ஓகே. கண்ணழகா 6. ஓகே. ஓமன பெண்ணேல என்ன சாங் சொல்லுங்க? ஒரே நிமிஷம். போதை கனமேவா 7. ஓகே. டானு 4. இது மட்டும் ஓகே பாக்கா. என்ன 2 சொல்லிட்டீங்க? சரி ஓகே. அந்த கண்ணை பார்த்தாக்கா லவ் சாங் தலைவருக்கு செட் ஆகாது. 8. ஆத்தி என்ன பார்த்த உடனே 3 ஃப்ரீயா இருக்கா? 3 ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகே. இளமை திரும்புதே 5. மேகம் கருக்காதா பெண்ணே 8. ஓகே. மின்வெட்டு நாளில் இங்கே 1. ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒன்னானா மாத்திக்கலாமா? சொல்லிட்டீங்க. அடுத்து லாஸ்ட் பாட்டு இது வந்து 10 தான் ஆப்ஷன், வேற எல்லாமே 9 இருக்கு. இல்லையே 9 தானே முன்னாடி சொன்னீங்க. 9 சொல்லிட்டீங்க. இப்ப இருக்கிறது 10th தான் ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன். எனக்கென யாரும் இல்லையே. ஏன்னா இப்ப எனக்கு இருக்காங்க, அதனால 10. ஓகே. ஆனா நீங்க எனக்கென யாரும் இல்லையே தான் 1 சொல்லுவீங்கன்ட்டு தான் நான் கடைசியா வச்சிருந்தேன். இல்ல கரெக்ட். அது வந்து நீங்க சொல்ற டைம்னு ஒண்ணு இருந்தது, அப்ப நீங்க கேட்டிருந்தா நான் 1 தான் சொல்லிருப்பேன். இப்போ வந்து இருக்காங்க, அதனால 10. ஆமா. சோ 10 சாங்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்டா சாரோட வருண் சாரோட சாங்கோட முடிச்சிட்டோம். என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ள வந்தாயே, நான் தேடி தேடிதான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன், நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே
நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே தானா தன்னான நானா. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இன்னுமே சார் நீங்க பேக் டு பேக் நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், நாங்க எல்லாருமே அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்ட்டு ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய விஷஸ். எதுக்குமே வந்து என்ன சொல்லுவாங்க, தோய்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நமக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பா ஒரு இடத்துல இருக்கும். ஆமா. ஸோ கோ ரன்னிங், அதுதான் ஒரு பெரிய விஷஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.